ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தட் பற்றி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் அப்படின்னாலே என்ன மீன் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சரோட அன்னவுன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன பண்ணுவோம், அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரோட அன்னவுனை சால்வ் பண்ணுறதுக்கு பேர் தான். அது வந்து இன்டர்னலாக க்ரியேட் ஆகக்கூடிய ஒரு பீமில் க்ரியேட் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவே டிசைன் அப்படின்னா என்ன? டிசைன் அப்படின்னா லோடு இது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேங்களா? லோடு, அதோட மொமெண்ட் எவ்வளோ வருது, ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ வருது, அதோட ஸ்ட்ரென்த் எல்லாமே நமக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அதோட டைமென்ஷன்ஸ், ஏரியா, ஓகேவா, டெப்த்து, திக்னஸ்ஸு, இது எல்லாத்தையும், லென்த்து, இதெல்லாம் நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வர்றது. உதாரணத்துக்கு நம்ம ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போடுறோன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ போடணும், எவ்வளோ டயா போடணும், எம்எம்மில் நம்ம கம்பி வந்து ப்ரொவைட் பண்ணணும், என்னென்ன ஸ்பேஸிங்கில் கொடுக்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம டிசைனில் ஆர்சிசியில் அதை தான் பற்றி பார்ப்போம். பீமாக இருக்கும்போது அது டெப்த் எவ்வளோ இருக்கணும், லென்த்து, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? அது பேர் தான் டிசைன் சொல்லுவோம். இதில் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே எதில் வரும், அனலைஸில் வரும். நம்ம ஒரு பீம் இருக்குது அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி அதில் எவ்வளோ வந்து அது லோடு வந்து தாங்கும், அது லோடு வந்து எவ்வளோ கொடுக்கலாம் மேக்ஸிமம், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். அதில் தான் நம்ம ரெண்டு விதமாக பிரிப்போம், டிட்டர்மினேட், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டிட்டர்மினேட். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு பிரிவாக பிரிப்போம். டிட்டர்மினேட் அப்படின்னா அன்னோன் ஈக்குவல் டு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அதை டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினசி அப்படின்னு சொல்லுவோம். ஐஎஸ், டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினசி அப்படின்னு சொல்லுவோம். டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினசி 0 இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அது வந்து டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். எந்த அளவுக்கு நமக்கு வந்து அன்னோன் வந்து கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு பீம் வந்து டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சராக மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேண்டிலிவர் பீமை வந்து எடுத்துக்கோங்க. கேண்டிலிவர் பீமில் ஒன்லி வெர்டிக்கல் லோடு மட்டும் வர மாதிரி நீங்கள் எடுத்துருக்கீங்க. கேண்டிலிவர் பீம்னா என்ன, ஒரு 2 ஃபிக்ஸ்டு, அது 2 ஃப்ரீயாக இருக்கக்கூடியது தான் கேண்டிலிவர் பீம். இப்போ இதில் ஃபிக்ஸ்டு ரெண்டில் என்னென்ன க்ரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்வர்டில் இந்த ஃபிக்ஸ்டு ரெண்டு என்ன டெவலப் பண்ணும், ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டு, ஒரு அப்வர்டு ரியாக்ஷன் வந்து டெவலப் பண்ணும். அப்புறம் ஒரு மொமெண்ட்டையும் இது என்ன பண்ணும், ரெசிஸ்ட் பண்ணும். அப்போ டோட்டலாக இதில் எத்தனை ரியாக்ஷன், 2 ரியாக்ஷன் வந்து டெவலப் ஆக போகுது. இப்போ இந்த கேண்டிலிவர் பீமில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, எத்தனை அன்னோன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 2 அன்னோன் இருக்குது. அப்படி தானே? ஒன்று பார்த்தீங்கன்னா மொமெண்ட்டு, இது வந்து ஏ எண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஏ அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டும் இருக்குது. அப்புறம் இங்கே விஏ அப்படிங்கக்கூடிய ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது, அதாவது அப்வர்டு ஃபோர்ஸும் ஒன்று இருக்குது. அப்போ மொத்தம் அன்னோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்டர்னலாக க்ரியேட் ஆகுது. ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் 2 யூஸ் பண்ணலாம். ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்னா ஹரிசாண்டல் லோடு வரல, இதுவுமே நிறைய நம்ம குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹரிசாண்டல் லோடு வந்துச்சு அப்படின்னா தான் சம்மேஷன் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு 0 அப்படிங்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனை நம்ம எடுப்போம். ஹரிசாண்டல் லோடே இல்லை அப்படின்னா எடுக்கக்கூடாது. இன்கேஸ் வந்து இன்க்ளைன்ட் லோடு வந்தாலும் நம்ம ஹரிசாண்டல் சம்மேஷன் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு 0 எடுத்துப்போம். ஏன் அப்படின்னா, இன்க்ளைன்ட் லோடை நம்ம ரிசால்வ் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், இன்க்ளைன்ட் லோடை ரிசால்வ் பண்ணும்போது 2 விதமாக நம்ம பண்ணுவோம், ஹரிசாண்டலாகவும் பண்ணுவோம், வெர்டிக்கலாகவும் பண்ணுவோம். அப்போது ஹரிசாண்டல் லோடு வந்துடுது, இன்க்ளைன்ட் லோடு கொடுக்கும்போது ஹரிசாண்டல் லோடும் வருது. அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், சம்மேஷன் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு 0 எடுத்துப்போம். இன்கேஸ் வந்து இன்க்ளைன்ட் லோடு எதுவும் வரல, ஹரிசாண்டல் லோடு எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணலாம், சிம்மா ஹெச் ஈக்குவல் டு 0 எடுத்துக்க மாட்டோம். சம்மேஷன் ஆஃப் எம் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அதாவது சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0, அப்புறம் சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வி ஈக்குவல் டு 0 எடுத்துப்போம். இப்போ 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் வந்து இருக்குது. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஐஎஸ் என்ன கிடைக்கும், ஐஎஸ் ஈக்குவல் டு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன், அன்னோன் மைனஸ் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். அப்போ என்ன வரும், 2 மைனஸ் 2ன்னு கிடைக்கும். அப்போ 0 நமக்கு ஐஎஸ் வந்து கிடைக்குது. ஐஎஸ் 0 அப்படின்னாலே அது வந்து என்ன ஸ்ட்ரக்சர், ஐஎஸ் 0 அப்படின்னா அது ஒரு டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஐஎஸ் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா அது டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். இப்போ ஐஎஸ் வந்து கிரேட்டர் தேன் 0. ஓகேவா? ஐஎஸ் வந்து கிரேட்டர் தேன் 0, ஐஎஸ் 1 வந்துட்டால் கூட அது வந்து இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் ஆயிரும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ கேண்டிலிவர் பீம் நம்ம சொன்னோம். கேண்டிலிவர் பீமில் இந்த இடத்துல ஒரு ப்ராப் மட்டும் கொடுக்குறோம், ப்ராப் எல்லாம் ஹிஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரியாக்ஷன் வந்து வருது. இதில் விபி அப்படிங்கக்கூடிய இன்னொரு அன்னோன் வந்து க்ரியேட் ஆகிடுது. இப்போ மொத்தம் 3 அன்னோன் இருக்குது, 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் தான் இருக்குது. இப்போ இதில்
ஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கிடைக்கும். இப்போ இந்த 1 தான் நமக்கு ரிடண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அன்னோன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்கக்கூடியது தான் ரிடண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து ஐஎஸ் அப்படிங்கிறது எத்தனை? 1. ஓகேவா? இப்போ இது பேர் என்னென்னா இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சரை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தடில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எல்லா எக்ஸாம்லையுமே இது கேட்டுகிட்டே இருக்காங்க. ஜேடிஓவாக இருந்தாலும் சரி, ஏஇஆர் இருந்தாலும் சரி, இது பார்த்துக்கோங்க. 2 விதமாக மெத்தடை ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஃபோர்ஸ் மெத்தட், இன்னொன்று டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். இப்போ ஃபோர்ஸ் மெத்தடில் என்ன அன்னோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரைமரி அன்னோன் அப்படிங்கிறது ஃபோர்ஸாக இருக்கும். நம்ம இப்போ பார்ப்போம், அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் பிரைமரி அன்னோன் டிஸ்பிளேஸ்மெண்ட், இதுவே நம்ம கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்களா? அப்புறம் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எஃப்எஃப்சி ஷார்ட் ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்எஃப்சி இது எஸ்டிஇ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஃப்எஃப்சி அப்படின்னா ஃபோர்ஸு, ஃப்ளெக்சிபிலிட்டி, காம்பேட்டிபிலிட்டி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த 3 பேர்லையும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடுக்கு இன்னொரு மாதிரி சொல்லணும்னா ஸ்டிஃப்னஸ் மெத்தட், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், இல்லைனா ஈக்லிபிரியம் மெத்தட். ஓகேவா? இது எல்லாமே ஒன்று தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடோட இன்னொரு பேர் தான் ஸ்டிஃப்னஸ் ஈக்லிபிரியம் மெத்தட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த பர்டிகுலர் மெத்தடில் என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது? ஓகேங்களா? இதெல்லாம் அதோட பேர். ஃபோர்ஸ் மெத்தடுக்கு இன்னும் 2 பேர். இதில் பர்டிகுலராக ஃபோர்ஸ் மெத்தடில் என்னென்ன டைப் இருக்குது, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் என்னென்ன டைப் இருக்குது, என்னென்ன மெத்தட்லாம் இதுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இது ஒவ்வொருத்தரும் ஒரு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இதை அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இதில் தியரி ஆஃப் 3 மூமெண்ட்டு. ஓகேவா? இல்லைனா கிளப்ரான்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபோர்ஸ் மெத்தடுக்குள்ளே வருது. மொமெண்ட் ஏரியா தியரம், மோர்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கன்சிஸ்டன்ட் டிஃபார்மேஷன் மெத்தடு, காலம் அனாலஜி மெத்தடு, அப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தடு, எனர்ஜி மெத்தடு, இது எல்லாமே எதில் வரும்னா ஃபோர்ஸ் மெத்தடில் வரும். ஓகேங்களா? இது எக்ஸாமில் கேட்பாங்க. எது வந்து ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபோர்ஸ் மெத்தட் அப்படின்னு கேட்பாங்க, ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேங்களா? அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ரிஃப்ளெக்ஷன், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், கனீஸ் ரிலேஷன் மெத்தட், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட். இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில். டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஸ்டிஃப்னஸ் மெத்தட், இல்லைனா ஈக்லிபிரியம் மெத்தட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இதையும் கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள். ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபோர்ஸ் மெத்தடுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க, காம்பேட்டிபிலிட்டி மெத்தடு, இல்லைனா ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட். ஓகேவா? எது நீங்கள் ஆப்ஷனில் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா நார்மலாக ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் இருந்து நமக்கு பேசிக்காக என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற அந்த இதுலேயே நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? கொஷின் எப்படி கேட்பாங்களோ அது ஓரியன்டாகவே நம்ம இந்த டாப்பிக்கை கவர் பண்ணிடலாம். இப்போ நார்மலாக நம்ம பேசிக்காக இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்மலாக உங்ககிட்ட கேட்டோன்னா ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா என்ன மீனிங் சொல்லுவீங்க? ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அது வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், எந்த அளவுக்கு அது டிஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம், எந்த அளவுக்கு அது வளையுது அப்படின்னு சொல்லலாம், எந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது பேர் எல்லாமே என்ன சொல்லுவோம், ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லலாம், ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அதில் என்ன மீனிங் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா அது வந்து ரொம்ப டிஃபார்மேஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே மீனிங் வந்து வரும். அப்படி தானே? லேசான லோடு கொடுத்தாலே நல்ல டிஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னு குறிக்கக்கூடியது தான் என்ன, ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா என்ன, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான டேம். ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா எந்த அளவுக்கு அது ஸ்டிஃபாக இருக்குது, எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகேங்களா, எந்த அளவுக்கு அது வலிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஸ்டிஃப்னஸ். அப்போ ஃப்ளெக்சிபிலிட்டியும் ஸ்டிஃப்னஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்டிஃப்னஸை வந்து நம்ம கே அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு என்ன மீனிங் அப்படின்னா, the deformation caused a unit load is called flexibility அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? deformation caused by a unit load is called flexibility. ஓகேவா? ஒரு யூனிட் லோடு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு இடத்துல. இன்னொரு ரெண்டில் நம்ம என்ன பண்ணுறோம், பி அப்படிங்கக்கூடிய ஒரு லோடு வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது இது ராடு வந்து என்ன ஆகும்னா எலாங்கேட் ஆகும், டிஃபார்மேஷன் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அப்படி தானே, இங்கே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இழுக்கும்போது என்ன ஆகும், அது பெருசாகும். இப்போது எந்த அளவுக்கு பெருசாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி ப்ரொபோர்ஷனல் டு டெல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? பி ப்ரொபோர்ஷனல் டு டெல். டெல்னால் என்னென்னா டிஃபார்மேஷன், டெல்னால் என்னது, அது எக்ஸ்பேண்ட் ஆகுறது. இப்போ இதில் ஃபார்முலா எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா, எஃப் அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி ஈக்குவல் டு டெல் டிவைடட் பை பி. ஓகேங்களா? டெல் டிவைடட் பை பி. அதாவது ஒரு யூனிட் லோடு கொடுக்கும்போது அங்கே எவ்வளோ டிஃபார்மேஷன் கிடைக்குதோ அது பேர் தான் என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஃபார்மேஷன் காஸ்டு பை எ யூனிட் லோட் இஸ் கால்டு ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம்.
இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். என்னென்னா ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா பி டிவைடட் பை டெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லோட் ரெக்கவர் டு காஸ் யூனிட் டிஃபார்மேஷன். ஓகேவா? யூனிட் டிஃபார்மேஷன் அது ஒரு எம்எம்மாகவும் இருக்கலாம், நான் 1 சென்டிமீட்டராக இருக்கலாம், 1 மீட்டராக இருக்கலாம். ஓகேவா? ஒரு யூனிட் டிஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ லோடு தேவைப்படுதோ அது பேர் தான் என்னென்னா ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சென்டிமீட்டர் வந்து டிஃபார்மேஷன் ஆகிறதுக்கு 5 கிலோமீட்டர் லோடு தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இன்னொரு ராடு இருக்குது. ஓகேவா? ஒரு ராடு இருக்குது, அதில் ஒரு சென்டிமீட்டர் டிஃபார்மேஷன் ஆகிறதுக்கு 5 கிலோமீட்டர் தேவைப்படுது. இன்னொரு ராடு இருக்குது, அதில் 1 சென்டிமீட்டர் வந்து டிஃபார்மேஷன் ஆகிறதுக்கு 10 கிலோமீட்டர் தேவைப்படுது. இப்போ எது வேல்யூ அதிகமாக இருக்கும் அதுதான் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். அப்படி தானே? எந்த வேல்யூ அதிகமாக இருக்கும், இப்போ 10 கிலோமீட்டர் எங்கே தேவைப்படுதோ அந்த ராடு தான் ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், கேவோட வேல்யூ. அப்போ மேலே உள்ள அந்த பியோட வேல்யூ அதிகமாக இந்த கேவோட வேல்யூ அதிகமாகும். புரியுதா உங்களுக்கு? அப்போது இது பேர் தான் என்னென்னா ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா என்ன? டிஃபார்மேஷன் காஸ்டு பை யூனிட் லோடு. ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா லோட் ரெக்கவர் டு ப்ரொடியூஸ் யூனிட் டிஃபார்மேஷன். ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரியணும், இந்த டெஃபினேஷன் வந்து நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சால் தான் இந்த மெத்தடில் நம்ம ஈஸியாக உள்ளே போக முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரு பேசிக் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்புறம் அந்த ஃபார்முலா எல்லாத்துலேயுமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா டிஃபார்மேஷனுக்கு என்ன ஃபார்முலா? பிஎல் டிவைடட் பை ஏஇ. ஓகேங்களா? பிஎல் டிவைடட் பை ஏஇ. இதுவே நம்ம சொல்ல போனால் எப்படி எழுதலாம் இதை? எஃப் அப்படிங்கிறத எல் பை ஏஇ அப்படின்னு சொல்லுவோம். எஃப் அப்படிங்கிறத எல் பை ஏஇ அப்படின்னு சொல்லுவோம். ஏஇ அப்படிங்கிறது ஆக்சியல் ரிஜிடிட்டி. இப்போ இந்த ஏஇ அப்படிங்கிறது என்ன? ஆக்சியல் ரிஜிடிட்டியை பற்றி குறிக்கக்கூடியது, எவ்வளோ ரிஜிடாக இருக்குன்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த ஏஇ அதிகமாக கீழே இருக்கிற வேல்யூ அப்படிதானே? ஏஇ அப்படிங்கிற டினாமினேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூ. ஏஇ அதிகமாக எஃபோட வேல்யூ கம்மியாகும். இது எக்ஸாம்பிளாக கேட்பாங்க. ஓகேவா? ஆக்சியல் ரிஜிடிட்டி அப்படிங்கிற அதிகமான எஃபோட வேல்யூ கம்மியாகும். இதுவே ஸ்டிஃப்னஸ்க்கு சொல்ல போனால் இது தலைகீழாக வரும். ஏஇ பை எல் அப்படின்னு வரும். ஏஇ பை எல். அப்போ ஏஇ அதிகமாக கேயோட வேல்யூ வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், அதிகமாகும். அப்படி தானே? ஏஇனா ரிஜிடிட்டியை பற்றி சொல்லக்கூடியது. ரிஜிடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா, நல்ல ரிஜிடாக இருந்தது, நிலையாக இருந்தது அப்படின்னா அதோட ஸ்டிஃப்னஸோட வேல்யூ என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதையே நம்ம பீம்னா டிஃபார்மேஷன், டிஃப்ளெக்ஷன், ஓகேங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லோப்பு, இது எல்லாத்துலேயுமே நம்ம இதை வந்து ரிலேட் பண்ணுவோம். இப்போ எதுக்கு இந்த மெத்தட் வந்து கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது நிறைய அன்னோன்ஸ் இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மேட்ரிக்ஸில் கொண்டு போனோம் அப்படின்னா, மேட்ரிக்ஸ்னால் நமக்கு தெரியும், பார்த்துருப்போம். தமிழில் அணிக்கோவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். நமக்கு மேக்ஸில் பார்த்துருப்போம். 2x2, 3x3 இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் பார்த்துருப்போம். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் நம்ம ஏதோ ஒரு வேல்யூவை உள்ள இன்புட்டாக கொடுக்கும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து சிம்பிளாக கிடச்சிரும். ஓகேங்களா? நிறைய பெருசாக போடக்கூடிய டெரிவேஷனாக போடக்கூடிய சம் வந்து மேட்ரிக்ஸில் நம்ம இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடும். அதுவும் நம்ம கம்ப்யூட்டரில் இதை சால்வ் பண்ணுறதுக்கு இது நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? சால்வ் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயுமே இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தடை இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இந்த மெத்தடை வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஓகேங்களா? இதில் 2 விதமாக குவான்டிட்டி வந்து நம்ம பிரிப்போம். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்க்கும்போது புரியும். இது ஜஸ்ட்டு டெஃபினேஷனாக கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. இதில் 2 விதமாக பிரிப்போம். என்னென்னா ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸஸ் அப்படின்னாலே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த லோடு. ஓகேங்களா? அந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு லோடாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு மொமெண்ட்டாகவும் இருக்கலாம், ஓகேவா, ஏதோ ஒரு ரியாக்ஷனாகவும் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்ஸஸ்னால் நம்ம கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? இங்கே ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுப்போம். அப்படி தானே? எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு ஸ்ட்ரக்சருக்கு என்னெல்லாம் கொடுப்போம்? ஃபோர்ஸ் கொடுக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம், மொமெண்ட்டு கொடுக்கலாம், நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அங்கே எதை குறிக்கக்கூடியது? நம்ம லோடு கொடுக்கறது மூலமாக, நம்ம மொமெண்ட் கொடுக்கறது மூலமாக, நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறது மூலமாக அங்கே ஏற்படக்கூடிய விளைவு அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சொல்லப்போனால் ஒரு எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட்னால நமக்கு நடக்கக்கூடியது என்னென்னா விளைவு அப்படின்னு சொல்லுவோம், காஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன நடக்கும்? அங்கே ரியாக்ஷன் வந்து நடக்கும். இன்டர்னலாக அங்கே ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்கும். அது பேர் தான் என்ன சொல்லுவாங்க? ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம், டிஃப்ளெக்ஷன் சொல்லலாம், டிஃபார்மேஷன் சொல்லலாம், ஸ்லோப்புன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது எல்லாமே எதில் வரும்? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸில் வரக்கூடியது. ஓகேங்களா? ரொட்டேஷன் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து என்ன கொடுத்தோம்? மொமெண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுத்தா என்ன ஆகும்? உள்ள ஸ்ட்ரெயின் ஆகும். அப்புறம் ட்விஸ்ட்டு, இந்த டார்க்கு அப்படின்னு சொல்லுவோம். டார்க்னா என்ன? ட்விஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? அது இங்கே என்னத்தை காசு பண்ணும்?
டார்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா மொமெண்ட்டு மாதிரி தான் என்ன டார்க்கும் அப்படின்னு சொல்லுவோம். மொமெண்ட்டு, ஃபோர்ஸு, டார்க்கு இது எல்லாமே நமக்கு இன்புட்டாக கொடுக்கக்கூடியது. அப்படி கொடுத்தோம் டார்க்கு கொடுக்கும்போது இங்கே ட்விஸ்ட்டு கிடைக்குது. ஓகேங்களா? அப்புறம் டிஃப்ளெக்ஷன், பீமில் வந்து நம்ம லோடு அப்ளை பண்ணுறோம். இப்போ ஒரு கேன்டிலிவர் பீம் இருக்குது. கேன்டிலிவர் பீமில் நம்ம என்ன பண்ணுறோம், லோடு அப்ளை பண்ணுறோம். லோடு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்புறம் வந்து ஸ்லோப்பு அங்கே இருக்குது. அது ஸ்லோப்பு இது எல்லாமே இதில் வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் வருது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், கம்பைன் பண்ணி கண்டுபிடிப்போம் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தடில். போக போக உங்களுக்கு புரியும். அதுதான் சொன்னாங்க ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன்ஷிப்னு இருக்கும். ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன்ஷிப்னா என்ன, எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நமக்கு தெரியும். இப்போது கேன்டிலிவர் ஒரு பீம் இருக்குது. கேன்டிலிவர் பீமில் ஓகேங்களா, கேன்டிலிவர் பீமில் எண்டு பாயிண்ட் லோடு கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம W அப்படிங்கிற ஒரு லோடு கொடுக்குறோம் அப்படின்னா இது L இதோட லென்த்து. ஓகேங்களா? இப்போ இதோட டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், W/L³/3EI. இது என்ன வேல்யூ, டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ. அப்போ டிஃப்ளெக்ஷனையும் இங்கே லோடும் இருக்குது, லோடையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடியது காம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன், இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். புரியுதா உங்களுக்கு? அந்த இப்போ நமக்கு அன்னோன் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. நம்ம முன்னாடிலாம் பார்த்துருப்போம் x + y = 3, x - y = 1. இந்த மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். 2 ஈக்குவேஷன் இருக்குது, 2 அன்னோன் இருக்குது. இப்போ இதில் இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து 2 தான் இருக்குது, ஆனால் அன்னோன் வந்து 3 இருக்குது. இப்போ x + y + z = 5 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 3 அன்னோன் இருக்குது, இந்த ஈக்குவேஷன் இல்லை. ஓகேவா? 2 ஈக்குவேஷன் தான் இருக்குது. இப்போ நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. அடிஷ்னலாக இன்னொரு ஈக்குவேஷன் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? அடிஷ்னலாக என்ன ஈக்குவேஷன் தேவைப்படும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2y = 3z இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈக்குவேஷன் இருந்தது அப்படின்னாலே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா 1 2 3 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஓகேவா? இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வராங்க. ஓகேங்களா? y = WL³/3I இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை பயன்படுத்தி இங்கே லோடும் இருக்குது, டிஃப்ளெக்ஷனும் இருக்குது. இப்போ டிஃப்ளெக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், லோடை சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நமக்கு ரிவர்ஸில் போகக்கூடியது தான் இந்த இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? மேட்ரிக்ஸ் வந்து 2 மெத்தட் இதில் சொல்லுவோம், ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தடு, ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தடு. ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தடில் எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ஃபா அப்படிங்கிற மேட்ரிக்ஸ், இல்லைனா F அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸ்டிஃப்னஸில் K அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். இது என்னென்னா ஆல்ஃபா IJ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் மிஸ் ஆகிருக்கு, KIJ. இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஆல்ஃபா IJ அப்படிங்கிறது எதை குறிக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் கோஆர்டினேட் I டியூ டு யூனிட் ஃபோர்ஸ் அட் கோஆர்டினேட் J. யூனிட் ஃபோர்ஸ் வந்து எங்கே கொடுக்குறோம், Jயில் கொடுக்குறோம். ஓகேங்களா? யூனிட் ஃபோர்ஸ் Jயில் கொடுத்தோம் அப்படின்னா ஐயில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கக்கூடியது தான் இந்த ஆல்ஃபா IJ அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இங்கே அப்படியே என்ன இருக்குன்னா ரிவர்ஸில் வரும். ஓகேங்களா? ஃபோர்ஸ் அட் கோஆர்டினேட் I டியூ டு த யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் கோஆர்டினேட் J. யூனிட் அதாவது Jயில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஐயில் வந்து என்ன பார்க்குறோம், ஃபோர்ஸ் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? நம்ம ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது தெளிவாக பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு வந்து இந்த மெத்தடோட ஒரு ஓவர்வியூ தான் இதில் கொடுத்துருக்கேன். இது பேசிக் டேர்ம்ஸ். இதில் கோஆர்டினேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பேன். இப்போ ஒரு பார் இருக்குது, அதாவது ஒரு இடத்துல A அப்படிங்கிற இடத்துல ஹிஞ்ச் பண்ணியிருக்காங்க, பியோட எண்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல லோடு அப்ளை பண்ணோன்னா இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த B பார்ட்டில் டிஃபார்மேஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா? B வந்து என்ன ஆகும், ஃப்ரீயாக மூவ் ஆகும். இப்போ மூவ் ஆகுறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஃபார்முலா வச்சு கண்டுபிடிப்போம். என்ன ஃபார்முலா வச்சு கண்டுபிடிப்போம், இந்த del = PL/AE அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு கண்டுபிடிப்போம். P அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம எவ்வளோ லோடு கொடுத்தோம் அப்படிங்கிறது. L அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த மெட்டீரியலோட லென்த்து, அந்த ராடோட இல்லைனா அந்த பாரோட லென்த்து. A அப்படிங்கிறதும் தெரியும், அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா. E அப்படிங்கிறது தெரியுமா, மெட்டீரியல் பேராமீட்டர். அது இப்போ ஸ்டீல் இருக்குது அப்படின்னா 2 × 10⁵ Nm², அதோட யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், டெல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதோட ஸ்டிஃப்னஸ் எவ்வளோ இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் நான் முன்னாடியே அந்த ஃபார்முலா வந்து சொல்லியிருந்தேன். K = AE/L அப்படிங்கிறது ஸ்டிஃப்னஸ்க்கான ஃபார்முலா. இப்போ இந்த AE அதிகமானா Kயோட வேல்யூ அதிகமாகும். இது எஃப்னு சொல்லலாம், நம்ம இதில் வந்து ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து L/AE அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏஇயோட வேல்யூ அதிகமான என்ன ஆகும், ஆல்ஃபா அதோட ஃப்ளெக்சிபிலிட்டியோட வேல்யூ வந்து கம்மியாகும். ஏன் கம்மியாகுது, ஏஇயோட வேல்யூ, ஏஇனா என்ன, ரிஜிடிட்டி அதிகமாகும் போது ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கம்மியாகும். இப்போ எதை நம்ம கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த மூவ்மெண்ட் நடக்குது பார்த்தீங்களா, இதுதான் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு எலாங்கேஷன் வந்து நடக்குது. இப்போ எலாங்கேஷனை தான் என்ன சொல்லுவாங்கன்னா
கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? the direction at the point B along which P and del act is treated as a coordinate in flexibility analysis. ஓகேவா? இப்போ இதுக்கு மேட்ரிக்ஸ் போட்டோம் அப்படின்னா இது ஒரே ஒரு கோஆர்டினேட் தான் இருக்குது, 1x1 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PL/AE. ஓகேவா? PL/AE அப்படி நமக்கு கிடைக்கும். யூனிட் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா L/AE அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க, நம்ம இதை தெளிவாக பார்ப்போம். பீம்க்கு நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பீமுக்கு பார்க்கும்போது என்னென்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் வரும். இப்போ நம்ம ஆக்சியல் லோடட் ஒரு பார் வந்து பார்த்தோம். இதுவே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பீமை வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஒரு பீம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பீமில் லோட் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொமெண்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஆப்போசிட்டில் மொமெண்ட்டும் இருக்கும். இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னா வெர்டிகல் ரியாக்ஷனும் இருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், கோஆர்டினேட்டாக எடுத்துக்கலாம். அதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க. ஓகேவா? ஒன்று வந்து ஆக்சியல் டிஸ்பிளேஸ்மெண்ட், இன்னொன்று வந்து ரொட்டேஷனல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஒன்று வந்து என்ன ஆக்சியல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன டிஃப்ளெக்ஷனு, ரொட்டேஷனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன தீட்டா. இப்போ இதில் என்னென்ன மாதிரி மூவ்மெண்ட் வந்து நடக்குது அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், கோஆர்டினேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆக்சியல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்புறம் என்னென்னா இன்னொன்று ரொட்டேஷனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே இதில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ். இப்போ ஃபிக்ஸ்டு எண்டில் எந்த வித டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்குமா, இது ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் எந்த வித டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்காது. அப்போ அந்த இடத்துல வந்து கோஆர்டினேட் எதுவுமே வராது. எந்த இடத்துல மூவ்மெண்ட் வந்து இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம கோஆர்டினேட்டை வந்து எடுத்துப்போம். இப்போ நம்ம வந்து சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இது எல்லாமே அப்படியே நீங்கள் சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ஓகேங்களா? சம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். பாருங்கள், இது என்ன பீமு தெரியும். இது என்ன பீம் அப்படின்னா இது ஒரு ஃபிக்ஸ்டு பீமு. இந்த ஃபிக்ஸ்டு பீமுக்கு இப்போ நம்ம வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தட் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஃபிக்ஸ்டு பீமுக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஃபிக்ஸ்டு பீமில் எத்தனை அன்னவுன் இருக்குது, இதோட டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினசி என்ன அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? அந்த ஃபிக்ஸ்டு பீமில் எத்தனை அன்னவுன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இந்த இடத்துல 2 க்ரியேட் ஆகும் ஃபிக்ஸ்டு எண்டில். ஒன்று மொமெண்ட்டு, இன்னொன்று ரியாக்ஷன். அதே மாதிரி இந்த ஃபிக்ஸ்டு எண்ட்லேயும் ஒரு மொமெண்ட்டு ஒரு ரியாக்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மொமெண்ட்டு, அப்புறம் 2 வெர்டிக்கல் ரியாக்ஷன். இது போக ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதோட ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் m = 0, சம்மேஷன் ஆஃப் v = 0. ஹரிசாண்டல் லோடு எதுவுமே இல்லை, அதனால் சம்மேஷன் ஆஃப் h = 0 நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? இப்போ இதோட ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை நம்ம இதோட மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது, 2 வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? இப்போ இதோட அன்னோன் மொத்தம் எத்தனை அப்படின்னா 2. இதோட டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினசி எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் 2 தான். இதே இது நமக்கு ஹரிசாண்டலோட கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை கிடைக்கும், 3 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதுலேயுமே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கீங்க. நான் தெளிவாக எல்லா வீடியோவுமே நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட்டில் வர்றதுல. அதனால் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஹரிசாண்டல் லோடு வந்தால் மட்டும்தான் சம்மேஷன் ஆஃப் h = 0 நம்ம எடுத்துக்கணும், இல்லைனா எடுக்கணும் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரை பிரித்து எழுதுறது. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரக்சரை பிரித்து எழுதுறதுக்கு பேர் தான் என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா பிரித்து இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணலாம், ஒன்றா சேர்க்கலாம். இப்போ இந்த ஃபிக்ஸ்டு பீம் இருக்குது, இந்த ஃபிக்ஸ்டு பீமை எப்படி நம்ம பிரிக்கலாம், சிம்பிளாக பிரிக்கணும் அப்படின்னா எப்படி பிரிப்பீங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக எழுதலாம். அப்படி தானே? இந்த இடத்துல 2 ரியாக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல 2 ரியாக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அந்த 2 ரியாக்ஷனை மட்டும் தனியாக ஒரு பீமில் எடுத்து எழுதணும் அப்படின்னா அது பேர் என்ன, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். கரெக்டாக? 2 ரியாக்ஷனை மட்டும் தனியாக எடுத்து எழுதலாம். அது கூட 2 மொமெண்ட்டை சேர்த்துட்டோம் அப்படின்னா அது பேர் என்ன, ஃபிக்ஸ்டு பீம். அப்படி தானே? இந்த இடத்துல 2 ரியாக்ஷனு, 2 மொமெண்ட்டு. ஓகேங்களா? 2 சைடும் 2 மொமெண்ட் இருக்குது. இது பேர் தான் என்ன, ஃபிக்ஸ்டு பீம் அப்படின்னு சொல்லுவோம். அதையே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக எழுதிட்டு எடுத்துகிட்டு அதே மொமெண்ட்டை அப்படியே அப்ளை பண்ணி விட்ருக்கோம். ஓகேங்களா? அதே மொமெண்ட்டை அப்படியே அப்ளை பண்ணி விட்ருக்கோம். இது வந்து நமக்கு என்ன கிடச்சிரும், ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு பீம் தான். அப்படி தானே? இன்னொரு மாதிரி எழுதணும்னா என்ன பண்ணலாம், ஒரு கேண்டிலிவர் பீம் எழுதிக்கோங்க. கேண்டிலிவர் பீம் எழுதிட்டீங்க. கேண்டிலிவர் பீம் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை வந்து ஃபிக்ஸ்டு பீமாக மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு லோடு கொடுக்கலாம். அப்படி தானே? இந்த லோடும் இந்த ஒரு மொமெண்ட்டும் கொடுத்தோம் அப்படின்னா இது ஒரு ஃபிக்ஸ்டு பீமாக மாறிடும். ஓகேங்களா? இப்போது நம்ம எப்படி இதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா கேண்டிலிவர் பீமாக எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். கேண்டிலிவர் பீமாக எடுத்து ஏன் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். கேண்டிலிவர் பீமாக எடுத்து சால்வ் பண்ணும்போது ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதனால் கேண்டிலிவர் பீமாக எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறோம். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபிக்ஸ்டு பீமாக எப்படி பிரித்து எழுதியிருக்கோம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் MA MB. ஓகேங்களா? அதை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம்.
இன்னொரு மாதிரி எழுதணும்னா கேன்டிலீவர் விபிஎம்பி. ஓகே, இப்போ நம்ம கேன்டிலீவர் பீமாக எடுத்திருக்கோம். இப்போ கேன்டிலீவர் பீமாக எடுக்கும்போது கேன்டிலீவர் பீம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர். அது கூட என்ன எக்ஸ்ட்ரா 2 சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபிக்ஸ்டு பீம் கிடைக்கிது. அப்படின்னா விபி அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன், எம்பி அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் மொமெண்ட் க்ரியேட் ஆகிறதுனால தான் ஃபிக்ஸ்டு பீம் வந்து கிடைக்கிது. இப்போ இந்த 2 தான் எக்ஸ்ட்ரா சேருது. இந்த எம்பி விபி அப்படிங்கிறதான் எக்ஸ்ட்ரா சேருது. அதுதான் நமக்கு அன்னோனாகவும் அங்கே இருக்குது. ஓகேவா? இல்லை அப்படின்னா இந்த கேன்டிலீவர் பீமை நார்மலாக டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சராக வச்சு என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 தான் இங்கே வந்து அன்னோனாக சேருது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை நம்ம காம்பட்டபிலிட்டி ஈக்குவேஷன் எதுவுமே தேவைப்படாமல் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை மட்டுமே வச்சு என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே இந்த எம்ஏ எம்பி அப்படிங்கிற 2 அன்னோன் வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஓகேங்களா? 2 அன்னோன் வந்து எக்ஸ்ட்ரா வருது. அப்போ அது பேர் தான் ரிடண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ரிடண்டன்ட் என்ன, எம்ஏ எம்பி. இங்கே ரிடண்டன்ட் என்ன, இந்த கேன்டிலீவர் பீமோட சேர்த்து நம்ம ஃபிக்ஸ்டு பீம் போட்டிருக்கலாம். இதில் ரிடண்டன்ட் என்ன வரும், விபி எம்பி. இப்போ இந்த ரிடண்டரை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா மேட்ரிக்ஸோட சைஸை வந்து டிட்டர்மைன் வந்து பண்ணுவாங்க. இந்த ரிடண்டரை வச்சு தான் மேட்ரிக்ஸோட சைஸை வந்து சொல்லுவாங்க. இப்போ எத்தனை ரிடண்டன்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ரிடண்டன்ட் இருக்குது. 2 ரிடண்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா இதோட மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 2x2 மேட்ரிக்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? 2x2 மேட்ரிக்ஸ் வந்து இருக்கும். இது ரொம்ப நமக்கு முக்கியமான கொஸ்டின். இந்த ரிடண்டண்ட்டை பொறுத்து தான் அந்த மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து அமையும். ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். இந்த மேட்ரிக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அது அதோட சைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ அந்த சைஸ் வந்து எதை பொறுத்து சொல்லுவோம் அப்படின்னா 2 ரிடண்டன்ட் இருக்குது, அதை பொறுத்து தான் நம்ம சொல்கிறோம். என்ன ரிடண்டன்ட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விபி எம்பி. ஓகேங்களா? இது பேர் தான் ரிடண்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிடண்டன்ட்னால தான் அங்கே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தீட்டா பி வந்து 0 ஆகுது, ஒய்பி வந்து 0 ஆகுது. நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரிடண்டன்ட் அதிகமாகிட்டே போதும் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிள் ஆகும். அப்போ ஸ்ட்ரக்சர் இங்கே ஏன் ஸ்டேபிள் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நடக்குது அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் அந்த இடத்துல 0 ஆகுது. அப்படி தானே? இப்போ இப்படி ஒரு பீம் இருக்குது, இங்கே வந்து ரோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது இந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் தான் ஆகும். இந்த டிஃப்ளெக்ஷனை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லோடும் இருக்குது, கீழே ரியாக்ஷனும் டெவலப் ஆகுது. அப்போ இது வந்து நம்ம லோடு கொடுக்கும்போது இது ஒரு பெண்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து இந்த வளையிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு மொமெண்ட் வந்து இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. அது பேர் தான் என்ன, ஃபிக்ஸ்டு பீமு. அந்த ஃபிக்ஸ்டு பீமுக்கு பதிலாக தான் இந்த விபிஎம்பி வந்து போட்டிருக்கோம். அப்போ 2 ரிடண்டன்ட் வந்து இங்கே இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஆயிடுச்சு. என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா? புரியுதா? இப்போ நமக்கு வந்து ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் வந்து அன்னோன் வந்து கம்மியாக ஆக என்ன ஆகும், அன்னோன் வந்து கம்மியாக ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிள் இல்லாமல் போயிடும். ஸ்டேபிள் இல்லாமல் போகணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ரொட்டேஷன்லாம் அதிகமாகிடும். இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ரொட்டேஷன்லாம் கம்மியாகுது இல்லைனா 0 ஆகுது அப்படின்னா அங்கே ரிடண்டன்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதையும் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து அன்னோன் வந்து அதிகமாக இருக்குது, ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் வந்து கம்மியாக இருக்குது. நார்மலாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறீங்க கேன்டிலீவர் பீமை, அங்கே வந்து உங்களுக்கு யூஇ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை வச்சு கேன்டிலீவர் பீம். இங்கே வந்து அன்னோன் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? எம்பி விபி அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா நம்ம இது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோம், ஃபோர்ஸ் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். ஃபோர்ஸ் மெத்தட் அப்படிங்கிறதுனால இது என்ன, ஃபஸ்ட்டு ஃபோர்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் வந்து இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா? ஃபோர்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் ரிலேட் பண்ணுற ஈக்குவேஷன் வந்து கொண்டு வரணும். இந்த ஈக்குவேஷன் எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக கண்டுபிடிக்கக்கூடிய அன்னோன் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஃபைனலாக கண்டுபிடிக்கக்கூடிய அன்னோன் எப்படி இருக்கும்னா ஃபோர்ஸில் வந்து இருக்கும். இப்போ புரியுதா? ஃபோர்ஸ் மெத்தடில் என்ன ப்ரைமரி அன்னோன் நம்ம பார்த்துருப்போம், ஃபோர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே எதை வச்சு நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம், டிஃப்ளெக்ஷனை வச்சும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சும் நம்ம ஈக்குவேஷன் வந்து டெவலப் பண்ணியிருப்போம். ஃபைனலாக கண்டுபிடிக்கக்கூடியது ஃபோர்ஸாக இருக்கும். ஃபோர்ஸ்னால் இதில் எங்கன்னா இதை குறிக்கும், விவி எம்பி இது எல்லாமே ஃபோர்ஸ் தானே, அது எல்லாமே அன்னோன் தானே, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்ம 1 அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணி கண்டுபிடிப்போம். ஒரு யூனிட் அப்படிங்கிற மாதிரி, எக்ஸாம்பிளுக்கு 1 நியூட்டனோ 1 கிலோ நியூட்டனோ, இப்போ மொமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 நியூட்டன் மீட்டரோ இல்லைனா 1 கிலோமீட்டர் மீட்டராக வச்சு நம்ம சால்வ் பண்ணி இதை கொண்டு வருவோம். இந்த பிபிஎம்பியோட வேல்யூ வந்து கொண்டு வருவோம். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க, இது எப்படி டெவலப் பண்ணுறோம், ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸை எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு என்ன காம்பட்டபிலிட்டி ஈக்குவேஷன் நீங்கள் கொண்டு வரோம் அப்படின்னா இந்த லோடை மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த லோடு கீழே கொடுக்கறதுனால என்ன நடக்கும், இந்த லோடை வச்சு கீழே ப்ராப் கொடுக்கறதுனால என்ன நடக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே இருக்காது.
ஓகேங்களா. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அங்கே இருக்காது. அது டிஸ்பிளேஸ்மெண்ட் அங்கே இல்லை அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னலாக மேலேருந்து வரக்கூடிய லோடுனாலேயோ வரக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அங்கே 0 ஆகுது அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இது கொடுக்கக்கூடிய இந்த கீழேருந்து மேலே போகக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் மேலேருந்து கீழே கூடியதும் ஈக்குவலாக இருந்துச்சு, 0வாக இருந்தது அப்படின்னா தான், ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0 வந்தது அப்படின்னா தான் இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுவுமே நடக்கலை அப்படின்னு அர்த்தம். அப்படி தானே நம்ம பார்த்துருப்போம். இப்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது, தரையில் இருக்குது. இந்த இடத்துல நம்ம தள்ளுறோம், ஒரு 10 நியூட்டன் கொடுத்து தள்ளுறோம். ஓகேங்களா. இந்த இடத்துல ஆப்போசிட்டாக 10 நியூட்டன் கொடுத்து தள்ளணும் அப்படின்னா இது வந்து ஸ்டேபிளாக இருக்குமா? அப்படி தானே. இந்த பாக்ஸ் வந்து அப்படியே அதே இடத்துலையே இருக்கும். அதே மாதிரி தான் மேலேருந்து கொடுக்கக்கூடிய லோடும் கீழேருந்து கொடுக்கக்கூடிய அந்த லோடும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டிஃப்ளெக்ஷனே நடந்திருக்காது. அதே மாதிரி தான் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக கொண்டு வரோம். மேலேருந்து கொடுக்கும்போது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நடந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 mm வந்து கீழே இறங்குது. அதே மாதிரி கீழேருந்து கொடுக்கும்போதும் ஒரு 2 mm வந்து மேலே போகுது அப்படின்னா அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நடந்திருக்காது. அதனால தான் நம்ம இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், ஈக்குவல் பண்ணி கொண்டு வரோம். புரியுதா உங்களுக்கு? இது வந்து லோடுனால் வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன். ஒய்பிஎல்னால் என்ன அர்த்தம்? லோடுனால் வரக்கூடியது. லோடு இந்த பீமை என்ன பண்ணும்? அப்படின்னா இப்படி வளைக்கும். அப்படி தானே. இந்த பீமை வந்து இப்படி வளைக்கும் போது இந்த பீம் வந்து என்ன ஆகும்? ஹாகிங் வந்து ஆகும். ஹாகிங்னா என்ன? இந்த மரக்கிளையே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு மரக்கிளை இருக்குது, மரக்கிளையில் அந்த ஓரத்தில் வந்து ஒரு குரங்கு வந்து தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த கிளை வந்து இப்படியே வளையும். இது பேர் தான் ஹாகிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹாகிங்னா நம்ம என்ன எடுத்துப்போம்? நெகட்டிவாக வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. கீழே நம்ம நெகட்டிவில் வந்து போட்டிருக்கோம். ஒய்பிவிபினா என்ன அர்த்தம்? இந்த வெர்டிக்கல், இப்போ இதை எல்லாத்தையுமே மறந்துடுங்க. வெர்டிக்கல் ரியாக்ஷன் கீழேருந்து மேலே போகுது பார்த்தீங்களா, அதை மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி பீம் இருக்குது. இந்த வெர்டிக்கல் ரியாக்ஷனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த பீம் இந்த மாதிரி வளையும். ஓகேங்களா. இந்த மாதிரி வளையும். இப்போ இதனால் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அங்கே கிடைக்கும். அதுதான் நம்ம எடுத்துக்கோம். இது என்ன பண்ணுது? சாகிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹாகிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டு சாகிங் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு ஹாகிங் எப்படி வருது? இங்கே மொமெண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். மொமெண்ட் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வளையும். இது என்ன? ஹாகிங். அப்போ இதை நெகட்டிவாக நம்ம எடுத்துப்போம். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த லோடுனால் வரக்கூடியது நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். இது நமக்கு தெரியும். கேண்டிலிவர் பீமில் எண்டு பாயிண்ட் லோட் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கே கீழேருந்து விபி அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறோம். இப்போ நமக்கு இப்படி பீம் வளையுமா? நமக்கு என்ன தெரியும்? ஃபார்முலா தெரியும். நார்மலாக இப்படி வளைஞ்சா அப்படி இங்கே W லோட் கொடுத்தோம்னா WL3/3A அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதுவே கீழேருந்து விபி அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா லோடு மட்டும் இங்கே சேஞ்ச் ஆகுது. W தூக்கிட்டு விபிங்கிற மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். VBL3/3A. நெக்ஸ்ட்டு ரொட்டேஷன் அப்ளை பண்ணும்போது, கேண்டிலிவரில் ரொட்டேஷன் அப்ளை பண்ணும்போது, மொமெண்ட் அப்ளை பண்ணும்போது அதோட டிஃப்ளெக்ஷன் வேல்யூ என்ன? mL²/2A அப்படின்னு கிடைக்கும். இங்கே MB நம்ம கொடுத்துருக்கிறதுனால, மொமெண்ட் கொடுத்துருக்கிறதுனால, ரொட்டேஷன் கொடுத்துருக்கிறதுனால MBL²/2Aன்னு கொடுத்துருக்கோம். புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணுறோம்? அல்டிமேட்டாக இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலேருந்து கொடுக்கக்கூடிய லோடும் கீழேருந்து போகக்கூடியதும் ரெசிஸ்ட் பண்ணி 0 ஆகுது அப்படிங்கிறத கொண்டு வரோம். அதனால தான் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இது இந்த ஒய்பிஎல்லாம் இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இதுதான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது எதை வச்சு கொண்டு வந்தோம்? ஒன்லி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மட்டும் வச்சு கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. இந்த ஃப்ரீ ஹேண்டில் என்னென்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது? நம்ம கோஆர்டினேட் எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நார்மலாக ஒரு பார் இருக்குது அப்படின்னா இங்கே லோடு கொடுத்து இழுக்கிறோம். இங்கே பெண்டிங் எதுவுமே கொடுக்கல. லோடு வந்து எப்படி இருக்குன்னா லீனியராக இருக்குது. இப்போ இங்கே எப்படி டிஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லீனியராக நடக்கும். இப்போ இதில் நம்ம கோஆர்டினேட் 1 அப்படின்னு கொண்டு வந்தோம். இதுவே பீமாக இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நடக்கும். இன்னொன்று என்னென்னா ரொட்டேஷனும் நடக்கும். ஓகேங்களா. அதாவது டிஃப்ளெக்ஷனும் இருக்கும், இன்னொன்று ஸ்லோப்பும் இருக்கும். அதுதான் இங்கே கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு வந்து காம்பேட்டிபிலிட்டி ஈக்குவேஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டிஃப்ளெக்ஷனுக்கு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னென்னா ஸ்லோப்புக்கு வந்து எழுதுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காம்பேட்டிபிலிட்டி ஈக்குவேஷனை எதுக்கு எழுதுவோம் அப்படின்னா ஸ்லோப்புக்கு எழுதுவோம். ஸ்லோப்புக்கு எழுதும்போது என்ன? லோடுனால் வரக்கூடிய ஸ்லோப்பு, லோடுனால் ஒரு ஸ்லோப் வரும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் முன்னாடி எப்படி நம்ம டிஃப்ளெக்ஷனுக்கு போட்டோமோ அதே மாதிரி லோடுனால் ஒரு ஸ்லோப் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. லோடுனால் நமக்கு ஒரு ஸ்லோப் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அப்வர்ட் லோடு, அப்போட ஒரு ப்ராப் விபின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதால் ஒரு ஸ்லோப் கிடைக்குது. ஸ்லோப்பு கேண்டிலிவருக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும்? WL²/2A அப்படின்னு கிடைக்கும். இங்கே நம்ம கீழே இருந்து அப்ளை பண்ணுறோம்.
ஓகேங்களா. இங்கே கீழேருந்து அப்ளை பண்ணுறோம். கீழேருந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், கீழேருந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பீம் வந்து இந்த மாதிரி வளையும். இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தீட்டா எப்படி சேஞ்ச் ஆகுது, தீட்டா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா ஆன்டி கிளாக் வைஸில் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. இந்த தீட்டாவை தான் இங்கே அல்டிமேட்டாக பார்க்குறோம். ஏன் இங்கே நெகட்டிவ் போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இந்த தீட்டா எப்படி சேஞ்ச் ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸாக மேலே பார்த்து இப்படி வளையுது. ஓகேங்களா. இப்போ இங்கே ஸ்லோப் எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஹரிசாண்டல்லேருந்து இதோட இது எவ்வளோ வளைஞ்சிருக்கு, இப்படி நேராக இருக்கக்கூடிய பீமு இப்படி வளையுது அப்படின்னா ஹரிசாண்டல்லேருந்து எவ்வளோ வளைஞ்சிருக்கு அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸில் போகிறதுனால இந்த இடத்துல எப்படி எடுத்திருக்கோம், நெகட்டிவாக நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அடுத்து எம்பி. எம்பி அப்படிங்கிறது என்ன, எம்பி அப்படிங்கிறது இப்படி வளைக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இதோட தீட்டா வந்து கிடைக்கும். ஹரிசாண்டலில் இருந்து ஹரிசாண்டலாக எப்படி இருக்குது, நமக்கு பீம் வந்து எப்படி வளையுது, இப்படி வளையுது அப்படின்னா இது வந்து தீட்டா எப்படி இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். அதான் பாசிட்டிவாக எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு ஃபுல்லாகவே எப்படி அப்புறம் இதில் ஸ்லோப்பாக பார்க்குறோம். நம்ம இதில் ஃபுல்லாகவே முன்னாடி வந்து டிஃப்ளெக்ஷனாக பார்த்தோம். இப்போ கேன்டிலிவருக்கு ஸ்லோப்புக்குள்ள ஃபார்முலா இதில் அப்படியே நம்ம அப்ளை பண்ணுவோம். கேன்டிலிவரில் ஸ்லோப்புக்கு லோடு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும், WL² 2EI வரும். மொமெண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ML/EI வரும். ஏன்னா அந்த ஃபார்முலா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ ஈக்குவல் டு இது இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா -θB/-θBL அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிட் ஃபோர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். யூனிட் ஃபோர்ஸ் யூனிட் மொமெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். யூனிட் ஃபோர்ஸ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே இந்த லோடு மொமெண்ட்டுக்கு பதிலாக நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா. 1 அப்படின்னு எடுத்துகிட்டு சால்வ் பண்ணி கண்டுபிடிப்போம். இப்போ அதை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபார்முலா பார்த்தோம். F/P = டெல் அப்படிங்கக்கூடிய ஃபார்முலா பார்த்தோம். அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, மேட்ரிக்ஸாக டெவலப் பண்ணியிருக்காங்க. α11 α12 அப்படின்னா மேட்ரிக்ஸ். நம்ம அது எப்படி வந்தது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ இது மட்டும் புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம், கம்ஃபர்டபிலிட்டி ஈக்குவேஷன் வந்து டிஃப்ளெக்ஷனுக்கு சால்வ் பண்ணியிருக்கோம். டிஃப்ளெக்ஷனுக்கு சால்வ் பண்ணும்போது என்னெல்லாம் கொண்டு வந்தோம், டிஃப்ளெக்ஷனுக்கு சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லோடுனால் வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா. லோடுனால் வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த லோடு கீழேருந்து ஒரு அப்வர்டாக ஒரு ப்ராப் கொடுக்குறோம். அந்த VB அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறோம். அப்போ அதனால் ஒரு டிஃப்ளெக்ஷன் வந்து வரும், அதை நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இந்த மொமெண்ட்னால் ஒரு டிஃப்ளெக்ஷன் வரும், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல நிலையாக இருக்கணும் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் எல்லாமே என்ன இருக்கணும், 0வாக இருக்கணும். ஓகேங்களா. அப்போ அதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். புரியுதா. அதோட சைன்லாம் எப்படி போட்டோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இது காம்பேட்டிபிலிட்டி ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு காம்பேட்டிபிலிட்டி ஈக்குவேஷன் 2 எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த டிஃப்ளெக்ஷனாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இதை ரொட்டேஷன் ஸ்லோப்பை வந்து பார்க்க போகிறோம். ஸ்லோப்பாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பீம் இருக்குது. இதில் ஸ்லோப்புக்கு ஃபஸ்ட்டு மேலேருந்து லோடு கொடுக்குறோம். மேலேருந்து லோடு கொடுக்கும்போது θB/L லோடுனால் வரக்கூடியது எல்லுன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அப்புறம் வேறு என்னது, நம்ம இன்டர்னலாக கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் VB MB. VB அப்படிங்கிறதுக்கான ஸ்லோப்புக்கான வேல்யூ என்ன, VB/L²/2EI. கேன்டிலிவருக்கு நார்மலாக ஸ்லோப்புக்கான ஃபார்முலாவை நீங்கள் போட்டால் போதும். அப்புறம் ML/EI கேன்டிலிவருக்கு மொமெண்ட் அப்ளை பண்ணும்போது ஸ்லோப்புக்கான ஃபார்முலாவை நீங்கள் போட்டால் போதும். ஓகேங்களா. இப்போ இதை வந்து எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். P அப்படிங்கிறது லோடர். டெல் அப்படிங்கிறது என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக குறிக்கக்கூடியது. இதே அப்படி நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸ்லையும் எழுதலாம். லாஸ்ட்டாக நமக்கு என்ன தேவை, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் தேவை. ஃபோர்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஒரு பீம்லாம் அன்னோன் அப்படிங்கிறது ஃபோர்ஸாக தான் இருக்கும். அனலைஸ் அப்படின்னாலே அதுதான். இப்போ அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக கண்டுபிடிக்கிறது ஃபோர்ஸ் தான். இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா, புரியுதா உங்களுக்கு. இந்த ஆல்ஃபா இன்வெர்ஸ் அப்படிங்கிறது தெரியும், இந்த மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணியாச்சு. டெல் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும், இங்கே எவ்வளோ டிஃபார்மேஷன் வந்து நடந்திருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், லோடுனால் வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன் தானே. லோடு நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணுறோம் அதனால் வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன், அதனால் வரக்கூடிய தீட்டா தான் போட்டிருக்கோம். லோடுனால் வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது. அதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிருவோம். அந்த VB MB தான் நமக்கு தேவை, இது மட்டும் தான் நமக்கு தெரியாது. இதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது நமக்கு தெரியும், சால்வ் பண்ணிடலாம். L அப்படின்னா தெரியும், ஈனா தெரியும், ஐனா தெரியும். இப்போ ரெண்டு இதை வச்சு என்ன பண்ணிடலாம், இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்படி தானே, அதை தான் இங்கே வந்து போட்டிருக்கோம். அது நமக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் போடுறது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டி என்னென்னா மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். சைஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எதை குறிக்கும் அப்படின்னா அதோட ரிடண்டன்ட் ஃபோர்ஸ் வந்து குறிக்கும். சைஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து ரிடண்டன்ட் ஃபோர்ஸை தான் குறிக்கும். இது நம்ம பார்ப்போம். இது நம்ம அந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், தெளிவாக பார்க்குறோம். இப்போது மேட்ரிக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது, இது சிம்பிள் தான், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும்.
ஒரு டைம் 2 டைம் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? இப்போ இது வந்து கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். கோஆர்டினேட் அப்படின்னா இங்கே எத்தனை கோஆர்டினேட் இருக்குது நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். ஒரு ராடு எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தேன். அங்கே எவ்வளோ ஃப்ரீயாக மூவ் ஆகுதோ அது பேர் தான் கோஆர்டினேட் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த பீமில் எத்தனை கோஆர்டினேட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கோஆர்டினேட் இருக்குது. 2 கோஆர்டினேட் எப்படி வந்தது அப்படின்னா 2 விதமாக இது மூவ் ஆகலாம். அப்படி தான் 2 விதமாக எப்படி மூவ் ஆகலாம்? ஒன்று டிஃப்ளெக்ஷனாக மூவ் ஆகலாம், இல்லை அப்படின்னா ரொட்டேஷனும் நடக்கலாம். ஒரு பீமில் 2மே நடக்கும். அப்படி தானே? டிஃப்ளெக்ஷனும் வரும், ரொட்டேஷன் என்ன ஸ்லோப்பும் இருக்கும். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் இது 2 விதமாக இது மூவ் ஆகலாம். அப்போ இதில் எத்தனை அன்னவுன் இருக்குது அப்படின்னா 2 அன்னவுன் இருக்குது. இந்த அன்னவுன் தான் இந்த மூவ்மெண்ட் ஆகுறது தான் என்ன சொல்லுவோம்? கோஆர்டினேட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மூவ்மெண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இங்கே அப்படாகவும் மூவ்மெண்ட் ஆகுது, இது ரொட்டேஷனும் கிடைக்குது. இது 2 விதமாக பீம் வந்து மூவ்மெண்ட் ஆகும். இது பேர் தான் என்ன? கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா விபிஏ எடுத்துக்கிறோம். செகண்ட் கோஆர்டினேட்டாக எம்பிஏ எடுத்துக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? எத்தனை கோஆர்டினேட் இருக்குது? 2 கோஆர்டினேட் இருக்குது. 2 கோஆர்டினேட் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா 2 விதமாக இது வந்து பீம் மூவ் ஆகும். 2 விதமாக மூவ் ஆகுது. ஒன்று அப்வர்டாக மூவ் ஆகுது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று டிஃப்ளெக்ஷனு, இன்னொன்று வந்து ஸ்லோப்பு. புரியுதா? இது 1 இது 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 1 டியூ டு யூனிட் லோட் அட் 1. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 1 அட் யூனிட் லோட் அட் 1 அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னன்னு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டில் ஒரு யூனிட் லோடு வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறது மூலமாக என்ன கிடைக்குது அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் வேல்யூ என்ன கிடைக்குது. ஓகேங்களா? 1 அப்படிங்கிறது இங்கே எதை மீன் பண்ணணும்னா டிஃப்ளெக்ஷனை மீன் பண்ணும். ஓகேங்களா? 1 அப்படிங்கிறது டிஃப்ளெக்ஷனை இங்கே மீன் பண்ணும். யூனிட் லோட் அட் 1, யூனிட் லோடு 1ல் கொடுக்கறது மூலமாக எவ்வளோ அங்கே டிஃப்ளெக்ஷன் வந்து கிடைக்குது அப்படின்னு பார்க்கக்கூடியது. இது எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா யூனிட் லோடு தான் கொடுக்குறோம். டபிள்யூ இங்கே வராது. ஓகேங்களா? டபிள்யூ வராது. WLQ/3Iக்கு பதிலாக டபிள்யூக்கு பதிலாக என்ன போட்டுருவோம்? 1 வந்து போட்டுருவோம். ஓகேங்களா? அப்போ LQ/3A அப்படிங்கிறது கிடைக்கிது. செகண்ட் பார்ட் என்னன்னு பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 2 டியூ டு யூனிட் லோட் அட் 1. யூனிட் லோடு வந்து 1ல் கொடுக்குறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் எதில் பார்க்குறோன்னா 2ல் பார்க்குறோம். ஓகேவா? யூனிட் லோடு வந்து 1ல் கொடுக்குறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் எதில் பார்க்குறோன்னா 2ல் பார்க்குறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 2 அப்படின்னா 2 கோஆர்டினேட் என்ன? செகண்ட் கோஆர்டினேட் அப்படிங்கிறது ஸ்லோப்பை குறிக்கக்கூடியது. அப்போ ஒரு யூனிட் லோட் கொடுக்கறது மூலமாக எவ்வளோ ஸ்லோப் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நமக்கு என்னது வரும்? WL²/2EI அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன வரும்? L²/2A அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா லோடு கொடுக்கறதுக்கு மூலமாக எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னா லோடு கொடுக்கறது மூலமாக அங்கே எவ்வளோ ரொட்டேஷன் வந்து அங்கே நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். அது எவ்வளோ? L²/2A அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு என்ன? நெக்ஸ்ட்டு 1-2 அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 1 டியூ டு யூனிட் மொமெண்ட் அட் 2. ஓகேங்களா? இங்கே யூனிட் மொமெண்டம் தான் பார்க்குறோம். இங்கே யூனிட் மொமெண்ட் கொடுக்கறது மூலமாக இங்கே எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது L²/2A அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு மொமெண்ட் கொடுக்கறது மூலமாக எவ்வளோ ஸ்லோப் வருது. இங்கே மொமெண்ட் கொடுக்கறது மூலமாக எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் வருதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பாயிண்டில் மொமெண்ட் கொடுக்குறது மூலமாக எவ்வளோ ஸ்லோப் வருது? ML/EI அப்படின்னு வரும். அதை நம்ம 1 அப்படின்னு எடுத்துருக்கிறதுனால L/EI அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? புரியுதா? இன்னொரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எத்தனை கோஆர்டினேட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 2 கோஆர்டினேட் இருக்குது. ஒன்று VB, இன்னொன்று MB. VB அப்படிங்கிறது டிஸ்பிளேஷன் மூலமாக இங்கே ரிலேட் பண்ணக்கூடியது. MB அப்படிங்கிறது இங்கே ரொட்டேஷனை ரிலேட் பண்ணக்கூடியது, ஸ்லோப்பை ரிலேட் பண்ணக்கூடியது. இப்போ என்ன பார்க்குறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 1 ஆல்ஃபா 1 அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 1 டியூ டு யூனிட் லோட் அட் 1. யூனிட் லோடு 1ல் கொடுக்கறது மூலமாக எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்குது, அதாவது டிஃப்ளெக்ஷன் வந்து கிடைக்குது. எவ்வளோ கிடைக்கும்? LQ/3A. புரியுதா? இப்போ யூனிட் லோடு 1ல் கொடுக்கறது மூலமாக எவ்வளோ ஸ்லோப் கிடைக்கும் அப்படின்னா L²/2A. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 2. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 2னா என்ன? செகண்ட் கோஆர்டினேட்டில் பார்க்குறோம். செகண்ட் கோஆர்டினேட்னா ஸ்லோப்பு. அப்போ யூனிட் லோடு 1ல் கொடுக்கறது மூலமாக ஸ்லோப் வந்து இங்கே எவ்வளோ கிடைக்குது? இப்போ L²/2A அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? புரியுதா? ஏதாவது என்ன வரும் அப்படின்னா WL²/2Aன்னு வரும். WL²/2Aன்னு வரும். ஸ்லோப்புக்கு ஃபார்முலா டபிள்யூக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்? 1ன்னு போட்டிருக்கோம். நெகட்டிவாக ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா தீட்டா வந்து மேலே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஆன்டி கிளாக் வைஸாக சேஞ்ச் ஆகும். அதனால் நெகட்டிவாக கொடுத்துருக்கோம். இது பேர் தான் ஆல்ஃபா 2-1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அதுதான் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வரும். ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வரும். அதுதான் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அந்த கோஆர்டினேட்டில் தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே 1-2ன்னு வருது. இங்கே 1-2 அப்படின்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டில் பார்க்கணும். 1-2 அப்படின்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டில் பார்க்கணும். மொமெண்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். மொமெண்ட் ஏன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் கோஆர்டினேட்டை அப்ளை பண்ணுறோம். மொமெண்ட்டை வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டில் பார்க்குறோம்.
ஃபஸ்ட்னா என்ன டிஃப்ளெக்ஷன் வந்து பார்க்குறோம். இப்போ மொமெண்ட் அப்ளை பண்ணுறது மூலமாக என்ன டிஃப்ளெக்ஷன் வரும், ml²/2aன்னு வரும். நெக்ஸ்ட்டு என்ன குவான்டிட்டியில் பார்க்குறீங்க, செகண்ட் குவான்டிட்டி தான் பார்க்குறீங்க, ஸ்லோப்பை தான் பார்க்குறீங்க. என்ன அப்ளை பண்ணுறது மூலமாக பார்க்குறீங்க அப்படின்னா மொமெண்ட் அப்ளை பண்ணுறது மூலமாக பார்க்குறீங்க. மொமெண்ட் அப்ளை பண்ணுறது மூலமானா செகண்ட் கோஆர்டினேட். ஓகேங்களா, செகண்ட் கோஆர்டினேட்னா ஸ்லோப்பை பார்க்கணும், மொமெண்ட் அப்ளை பண்ணுறது மூலமாக பார்க்கணும், L/A. புரியுதா? இது பேர் தான் என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியலைன்னா இன்னொரு டைம் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா α1 to α21 இந்த ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். αij αj அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா மேக்ஸ்வெல் ரெசிப்ரோக்கல் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது படி தான் இங்கே ஈக்குவலாக வந்து இருக்குது. இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க, இது ஏன் ஈக்குவலாக இருக்குது, இது எந்த தியரம் படி ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா மேக்ஸ்வெல் ரெசிப்ரோக்கல் தியரம். ஓகேங்களா, அது மேக்ஸ்வெல் ரெசிப்ரோக்கல் தியரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ இந்த இடம் சி பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த சி பாயிண்டில் P1 அப்படிங்கிற லோடு வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறது மூலமாக இந்த இடத்துல பி பாயிண்டில் ΔB அப்படிங்கிற ஒரு டிஃப்ளெக்ஷன் வந்து நடக்குது. ஓகேவா, இது ஒரு கண்டிஷன். இதே இந்த P1 அப்படிங்கிற லோடை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த P1 P2 ஈக்குவல் தான். நம்ம P2ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், இங்கே கொண்டு வந்திருப்பேன். P1 = P2ன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் ஆகுதோ அதுதான் இங்கே இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது இந்த இடத்துல எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் ஆகுதோ அது வந்து இங்கே ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். P1 proportional to ΔB equal to P2 proportional to ΔC. இந்த இடத்துல நம்ம லோடு அப்ளை பண்ணுறோம், இங்கே நம்ம டிஃப்ளெக்ஷன் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே உல்ட்டாவாக பார்க்குறோம். இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிற இடத்துல லோடை வந்து அப்ளை பண்ணுறோம், இந்த லோடு கொடுத்த இடத்துல நம்ம வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து பார்க்குறோம். ஓகே, அப்படியே உல்ட்டாவாக பார்க்குறோம். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல உள்ள இந்த ΔBயும் இந்த இடத்துல உள்ள இந்த ΔCயும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ இது வந்து ரெண்டுமே ப்ரொபோஷனலாக இருக்குது. இப்போ இந்த P1ஐயும் P2ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னா ΔB = LCக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் இந்த மேட்ரிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் அந்த டைகனலில் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா, டைகனலில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த சி பாயிண்டில் நம்ம P1 அப்படிங்கக்கூடிய லோடு வந்து அப்ளை பண்ணுறோம், அதனால் இந்த எண்டில் வந்து ஒரு டிஃப்ளெக்ஷன் வந்து கிடைக்குது. ஓகேங்களா, அதே லோட இந்த ரெண்டு எண்டில் வந்து அப்ளை பண்ணுறோம், அதே லோட இந்த எண்டில் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போது இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுவோம், இங்கே இடத்துல ஒரு லோடு கிடைக்குதுல்ல, அந்த லோடும் இந்த எண்டு பாயிண்டில் கிடைக்கிற லோடும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா, இதனால தான் நமக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டி α1 to α21 ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா சிம்மெட்ரியாக இருக்கும். ஓகேவா, ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் வந்து சிம்மெட்ரியாக இருக்கும். பாசிட்டிவ் லீடிங் டயகனல், அந்த லீடிங் டயகனல்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த லீடிங் டயகனல் வந்து ஆல்வேஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். லீடிங் டயகனல்னா என்ன? ஓகேங்களா, இது பேர் தான் லீடிங் டயகனல்னு சொல்லுவாங்க. லீடிங் டயகனல் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது லோடோட டேரக்ஷன்லேயே இருக்கும். டிஃப்ளெக்ஷன் எப்போவுமே லோடோட டேரக்ஷனில் தானே இருக்குது. அது லோடோட டேரக்ஷன்லேயே இருக்கிறதுனால அது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பாசிட்டிவான ஜீரோவோட அதிகமாக இருக்கும். திஸ் பிகாஸ் எ லோட் அப்ளைடு இன் எனி டைரக்ஷன் ப்ரொடியூசஸ் எ டிஃபார்மேஷன் இன் த சேம் டைரக்ஷன். லோடை வந்து என்ன டைரக்ஷன் அப்ளை பண்ணோமோ அதே டைரக்ஷனில் தான் டிஃபார்மேஷனோட டைரக்ஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாட் சூட்டபிள் ஃபார் அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரில் நிறைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டிஃப்ளெக்ஷனு இது எல்லாமே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அதனால் இது வந்து நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும். அப்படி தானே, அந்த டிஃப்ளெக்ஷன் டிஃபார்மேஷன் எல்லாமே அது மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு சைஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். சைஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும், எத்தனை அன்னவுன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், எத்தனை ரிடன்டன்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ரிக்ஸ் இருக்கும். 3 இருந்துச்சுன்னா 3x3, 2 இருந்துச்சுன்னா 2x2, 1 இருந்துச்சுன்னா 1x1. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இது நீங்கள் பாருங்கள். ரெண்டு இதுவுமே ஃபிக்ஸ்டு எண்ட் தான். ஓகேவா, ஃபிக்ஸ்டு பீம் தான். இந்த ஃபிக்ஸ்டு பீமை நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். இது சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி எப்படி பார்த்தோம் அப்படின்னா கேண்டிலர் பீமாக எடுத்து பார்த்தோம். இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டராக எடுத்துகிட்டு ரெண்டு மொமெண்ட்டை ரெண்டு சைடும் நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்படி தானே, VA VB மட்டும் போட்டோம் அப்படின்னா அது சிம்பிளி சப்போர்ட்டர் பீம். MB ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அங்கே ஃபிக்ஸ்டு பீமாக மாறிடுது. இப்போ இதுக்கு நம்ம கோஆர்டினேட் வந்து எடுக்க போகிறோம். கோஆர்டினேட் எடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் கொடுத்துருப்பேன், இங்கே கிளாக் வைஸில் கொடுத்துருப்பேன். நம்ம பாசிட்டிவாகவே என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். இது மூலமாக பெரிய டிஃப்ரெண்ட் வந்து இருக்காது. ஏன் கிளாக் வைஸ் போடுறதுனால நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கும். ஓகேங்களா, அதனால தான் இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம கிளாக் வைஸில் எடுத்துக்கிறோம். இது 1 கோஆர்டினேட், இது 2 கோஆர்டினேட். நம்ம பார்த்தோம் அங்கே ஃப்ரீயாக நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ அது பேர் தான் என்ன சொல்லுவோம், கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பார்ப்பீங்கன்னா இங்கே யூனிட் மொமெண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். 1ல் யூனிட் மொமெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் பார்க்கணும், இந்த இடத்துலையும் பார்க்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துலையும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும். இங்கே பார்க்கும்போது இதோட
வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா L/3i வரும். இதோட வேல்யூ என்ன வரும்? L/3iன்னு வரும். அதுவே அப்படி ஆப்போசிட்டாக பார்த்தோம்னா இதில் 1/2 நம்ம வந்து போடுவோம். ஓகேவா? 1/2 போட்டோம் அப்படின்னா L/6a அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஏன் நெகட்டிவாக போடுறோம் அப்படின்னா மேலே இருக்கிறது கீழே இந்த மாதிரி வளையுது, ஆன்டி கிளாக் வைஸில் வளையுது, அதனால் நம்ம இங்கே நெகட்டிவாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ 2ல் வந்து நம்ம மொமெண்ட் வந்து அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1ல் அப்ளை பண்ணோம், ரெண்டாவது செகண்ட் கோஆர்டினேட்டில் அப்ளை பண்ணுறோம். செகண்ட் கோஆர்டினேட்டில் நம்ம அப்ளை பண்ணுறது மூலமாக என்ன ஆகுது? இந்த மாதிரி பீம் வந்து வளையுது. அப்போ இப்படி இருக்கிறது இப்படி மேலே போகுது, அப்படி தானே? இப்படி இருக்கிறது மேலே போகுது, அதனால் இங்கே நெகட்டிவாக போடுறோம். இங்கே L/3a இருக்கும், இங்கே L/6a அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டு சிம்பிளிஸ் அப்படின்னா நம்ம L/3a அப்படிங்கிறத எடுத்துப்போம். ஓகேங்களா? இதுக்கு அப்படியே ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஆப்போசிட்டாக வரும், அதை நம்ம பார்ப்போம். ஓகே, 1ல் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம், ரெண்டாவது 1ல் அப்ளை பண்ணிவிட்டு 1 and 2 பார்க்குறோம், அப்புறம் 2ல் அப்ளை பண்ணிட்டு 1 and 2 பார்க்குறோம். ஓகேங்களா? எந்த இடத்துல நம்ம பார்க்குறோமோ அதே இடத்துல பார்க்கும்போது L/3i அப்படிங்கிறது கிடைக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக நியர்பை பார்க்கும்போது நமக்கு 1/2 கம்மியாக கிடைக்குது. ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸ் எப்படி டெவலப் பண்ணுவீங்க? ஆல்ஃபா 1 அப்படிங்கிறது L/3i நம்ம பார்த்தோம், இந்த ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். 2 1 2 ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். இந்த லீடிங் டைனங்கள் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் வரும். இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்குது. ஒரு டைம் வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஓகே, ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.